மணத்தக்காளி கீரை எப்படி கடையலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். முதல்ல அந்த கிளாஸில் பருப்பு எடுத்துருக்கேன். அந்த கிளாஸில் நல்லா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த கீரை, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம் இது எல்லாம் தான் நான் இப்போ ஒன்றா போட்டு நான் வேக வைக்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் எண்ணெயை ஊற்றி தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ முதல்ல பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, ஒரு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு இருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா குக்கர், அப்புறம் கீரையும் போட்டுக்கோங்க. கீரை நல்லா கழுவி அலசி எடுத்துருக்கேன் நான். போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு மொத்தமாக வச்சுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு குக்கரை போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா 5 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் கீரை. அதுக்குள்ளே நம்ம குக்கர் விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நான். எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கடாயில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நல்லா குக்கரில் எடுத்தோடனே விசில் அடங்கினோடனே நம்ம சட்டியில் போட்டு கீரையை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கடைஞ்சிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருக்கோம்ல, அதையும் எடுத்து இதிலே போட்டுவோம். உங்கள் காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. மணத்தக்காளி கீரை தயாராகிடுச்சு. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.